சகுனி ஆடிய கள்ளசூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்களது அனைத்து செல்வங்களையுமிழந்து துரியோதனனுக்கு அடிமையானார்கள். அப்போது துரியோதனன் கர்ணனை அழைத்து பாண்டவர்களுடைய அனைத்தும் நமக்குச் சொந்தம். அக்னிதேவனிடமிருந்து அர்ஜுனன் பெற்ற காண்டீவ வில்லை நீ எடுத்துக்கொள்ளென்றான். ஆனால் கர்ணன் மறுத்து விட்டான். என் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேவனருளால் கிடைத்த இந்த காண்டீவம் எனக்கு தேவையில்லை என்றான். தன்னம்பிக்கை மிக்க கர்ணனை துரியோதனன் பாராட்டினான். பாரதயுத்தம் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணனை பார்க்க அர்ஜுனன் துவாரகை சென்றான். அர்ஜுனனிடம் கண்ணன் என் அவதாரம் முடியப்போகிறது. அரண்மனையிலுள்ள பெண்களை பாதுகாப்பாக இந்திரபிரஸ்தம் அழைத்து போ என்றான். அர்ஜுனன் சோகத்துடன் தேரிலேறி போனான். வழியில் கொள்ளைக்காரர்கள் தாக்க காண்டீவத்தை எடுக்க முடியவில்லை. வில்லாளி வீரனான அர்ஜுனன் செயலிழந்து போனான். கண்ணன் கூட இருந்ததால் தான் காண்டீவத்தை வைத்து யுத்தம் பண்ண முடிந்தது என்று அர்ஜுனன் புரிந்து கொண்டான். கர்ணனுக்கு இந்த விஷயம் தெரியும். கண்ணன் அருள் இல்லாமல் காண்டீவத்தை இயக்க முடியாது. அதனால் தான் காண்டீவம் வேண்டாமென்று கௌரவமாக துரியோதனனிடம் சொன்னான். எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு இறைப்பலம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் என்று புரிந்து கொண்டான் அர்ஜுனன். பகவத்கீதையில் கண்ணன் பலசாலிகளின் பலமாக நான் இருக்கிறேன் என்று அர்ஜுனனிடம் கூறுகிறான்.